சத்யம் ஞானம் ஜோதிரரவிந்த சத்யம் ஞானம் ஜோதிரரவிந்த சத்யம் ஞானம் ஜோதிரரவிந்த. The truth, சத்யம் ஞானம் ஜோதிரரவிந்த, ஸ்ரீ சத்யம் ஞானம் ஜோதிரரவிந்த. The truth is the wisdom, the light are manifested as Sri Aravindo. உங்கள் அனைவருக்கும் எனது மாலை நேர வாழ்த்துக்களும் நன்றியும். நான் இந்த கடந்த ஆகஸ்ட் மாசம் 1ஆம் தேதி சென்னையில ஒரு மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு அதற்கு பிறகு 2ஆம் தேதி அரவிந்தாசிரம் போயிருந்தேன். நான் வழக்கமாக சமாதியில் தலை வைத்து சேவிச்சுக்கிட்டு அப்புறம் சில நிமிஷம் அங்கே உட்காந்து தியானம் பண்ணிட்டு உள்ளே மெடிடேஷன் ஹாலுக்கு போவேன். அந்த மெடிடேஷன் ஹாலில் சேவிச்சுட்டு திரும்பி ஆப்போசிட்ல அங்கே பகவத் பிரசாதமாக அந்த தண்ணீரை அருந்தி விட்டு அதன் பிறகு அங்கே இருக்கிற அந்த போர்டெல்லாம் இல்லை எழுதியிருக்கிறதெல்லாம் ரொம்ப படிப்பேன். அப்படி படிக்கும்போது அதில் இன்று 7:15 மணிக்கு சிவகார்த்திகேயன் நடித்த அமரன்கிற திரைப்படம் வெளியிடப்படும் அப்படின்னு போட்டிருந்தது. அந்த திரைப்படத்தை பற்றியும் சில குறிப்புகள்லாம் கொடுத்திருந்தார்கள். மீண்டும் ஆகஸ்ட் 15 அப்போ உங்களுக்கு தெரியும் அரவிந்தரோட பர்த்டே, இண்டிபெண்டன்ஸ் டே போது அதை அப்பவும் அதே மாதிரி பார்க்கும்பொழுது அன்று இன்று 7:15 மணிக்கு சனிக்கிழமை தோறும் இப்போ இந்த தடவை சாருலதா அப்படிங்கிற படம் சத்யஜித் ரேயோடது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தது. அது அந்த சாருலதாவை பத்தியும் சத்யஜித் ரே பத்தியும் போட்டு இது பண்ணாங்க. மதர் இருக்கும்போது மதர் என்ன படம் இந்த மாதிரி சாதகர்களுக்கு காமிக்கணுங்கிறத அவங்க தான் செலக்ட் பண்ணி போடுவாங்க. அதுக்கப்புறம் ஒரு கமிட்டி ஒன்று நவஜாதா தான் பிரசிடண்டா இருந்தார், சேர்மனா இருந்தார். அது ஒவ்வொரு சனிக்கிழமையும் என்ன படம் போகும். ஸோ இப்போ என்னுடைய நினைவுகள் எல்லாம் என்னோட இளம் பிராயத்திற்கு சென்றது. ராமநாதபுரத்துல தான் என்னுடைய பிறந்து வளர்ந்ததெல்லாம். அப்போ வாரம் படம் போவோம். சிவாஜி கணேசனும் எம்ஜிஆரும் தான் போனா போறதுன்னு ஜெமினி சேர்ந்துக்குவார். அதே மாதிரி 3 வில்லன்கள் வேற, எம்என் நம்பியார், PS வீரப்பா, MR ராதா அந்த மாதிரி. ஸோ அப்படி பார்க்கும் அந்த படம் தான் பார்த்த போது சிவாஜியும் எம்ஜிஆரும் சேர்ந்த பூண்டு கிளி அப்படிங்கிற படம் தான் ஒரே படம் தான் அவங்க 2 பேரும் ஒன்னா நடிச்ச படம் அது. அதுக்கப்புறம் வண்ணக்கிளி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் வந்தது. அந்த படத்துல நெகட்டிவ் கேரக்டரா இந்த RS மனோகங்கிறவர் அவர் தான் வில்லன். அவர் ஹீரோயினை இது பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிட்டு சதாகாலமும் தண்ணி அடிச்சுட்டு இந்த மாதிரி இருப்பார். ஸோ அவர் அப்ப பாடுவார், அவரோட கட்டக்குரல்ல பாடுவார், அணைக்கிற கைதான் அடிக்கும், அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட சொல்லுவார் அவரு. இது அப்புறம் நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன். விவேகானந்தா காலேஜில் படிக்கிறதுக்கு 4 வருஷம், PUC BSc 3 years. ஸோ அப்பொழுதும் நான் இருந்த பாலசுப்ரமணியம் காலனிங்கிறதுல மாடியில நாங்கள்லாம் இருந்தோம். கீழே இருந்த ஒரு TTK ரெப்ரசன்டேட்டிவ், அவர் ஒய்ஃபு, குழந்தை. அவங்க எப்படின்னா அவங்களோட சொந்த தாய் மாமன் தான் இந்த RS மனோகர். அவங்க கோடம்பாக்கத்துக்கு போய் அந்த மாங்கல்ய பொண்டுகள்னு சொல்லுவாங்க, சுமங்கலி பிரார்த்தனைன்னு, அதுக்கெல்லாம் போயிட்டு அப்போ அவர் இந்த இவர் ரொம்ப எவ்வளோ நல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரு லக்ஷ்மி நாராயணன் தான் வீட்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னால் அவர் லங்கேஸ்வரன் அப்படின்னு சொல்லிட்டு டிராமா நடிச்சு அது ரொம்ப சூப்பர் ஹிட் ஆகி ஸ்ரீலங்காலெல்லாம் கூட போய் இது பண்ணி அவருக்கு நாடக காவலர்ன்னே பேர் வைத்தாங்க. ஸோ இன்றைய தலைப்பினோட பூர்வ பாகம் அடிக்கிற கைதான் அணைக்கும் அப்படிங்கிறது. இப்போ உத்தர பாகத்துக்கு வருவோம். டு ஸ்ட்ரைக் அண்ட் டு சக்கூர் அப்படிங்கிற இது கொடுத்துருக்கிறேன். ஸோ அதை பத்தி பார்ப்போம். போன சனிக்கிழமை அன்பர் தனசேகரன் மிகவும் அற்புதமாக இந்த 1926 நவம்பர் 24 சித்தி டேயை பத்தி பேசினார். அப்படி பேசும்போது அவர் இந்த வேதத்துல அபரிச்சின்னா அப்படின்னு ஒண்ணு வரும். பரிச்சின்னா அப்படிங்கிறது டைம் அண்ட் ஸ்பேஸ். அபரிச்சின்னா அப்படின்னா பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ்.
அவர் வந்து எப்படி வந்து பகவான் அரவிந்தரும் அன்னையும் வந்து அந்த சித்திடையும் போது எங்க பேசினாங்க, அந்த ஆசிரமம் வந்து இப்போ நம்ம இருக்க கீழே இருக்கிற லைப்ரரி, மேல இருக்கிற அந்த ஹால் அந்த இதுல இருந்ததுன்னு ஆரம்பிச்சு ரொம்ப அற்புதமா அன்னைக்கு அந்த நவம்பர் 24 சித்திடை அன்னைக்கு என்னென்ன நடந்தது, எப்படி 24 பேர் இருந்தாங்க, எல்லாத்தையும் சொல்லி ரொம்ப அற்புதமாக அவர் விவரித்தார். இப்பொழுது நம்முடைய இதுக்கு வருவோம். இந்த அவர ரொம்ப அழகா சொன்னாரு. அந்த நாளைக்கு அப்புறம் வந்து பகவான் வந்து எல்லா பொறுப்பையும் அன்னைகிட்ட விட்டுட்டு, இந்த சுப்ராமெண்டல் யோகா அப்படிங்கிறத இது பண்ணணும். ஏன்னா இது வந்து வெறும் ஓவர் மைண்ட் கான்ஷியஸ்னஸ் அல்லது கிருஷ்ணா கான்ஷியஸ் தான். அதனால நம்ம வந்து நான் வந்து அவர் வந்து அந்த சுப்ராமெண்டல் யோகாக்கு போறதுக்காகன்னு சொல்லிட்டு, அன்னை வந்து ஃபுல் பொறுப்பை எடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து 1927 பிப்ரவரி 21 மதரோட பர்த்டே. அப்போ வந்து ஒரு அருமையான மெசேஜ் வந்து எல்லாருக்கும் குடுத்தாங்க. அந்த மெசேஜ்ல வந்து அரவிந்தரும், அன்னையும் சேர்ந்து பண்ணக்கூடிய அந்த தவத்தை பத்தி ரொம்ப அழகா பேசியிருந்தார். அதுக்கப்புறம் அந்த மெசேஜ படிச்சுட்டு, நீங்க யார் யாருக்கு என்ன டவுட் இருக்கோ, நீங்க கேட்கலாம். பகவான் வந்து அதுக்கு விளக்கம் குடுப்பார் அப்படின்னு சொன்னாங்க அது. இது நடந்து இத வந்து இந்த முதல் 1ன்னு இத வச்சுக்குவோம் நம்ம. சாப்டர் 1 அப்படின்னு இத வச்சுக்குவோம். சில மாதங்கள் கழிச்சு ஒருத்தர் வந்து கேட்கிறாரு, என்ன முக்கியமான இந்த யோகத்துல வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இது 2ல வந்து பகவான் வந்து எப்படி அஸ்பிரேஷன், ரிஜெக்ஷன் அண்ட் சரண்டர் அப்படிங்கிறது தான் முக்கியம் அப்படிங்கிறத பத்தி அவர் ரொம்ப அழகா விவரிச்சுட்டு போனார். அதுக்கு ஒரு 2 மாதம் கழிச்சு வந்து இன்னொருத்தர் வந்து கேட்கறதுக்கு அவரோட டவுட் பத்தி கேட்கும்போது, மிக அற்புதமான 3வது சாப்டர். அது என்ன அப்படின்னா, டு வாக் த்ரூ லைஃப் ஆர்மர்ட் அகெயின்ஸ்ட் ஆல் ஃபியர், பெரில் அண்ட் டிசாஸ்டர். ஒன்லி 2 things are needed. 2 that will always go together. The mother's grace on your side and inner state made up of faith, sincerity, surrender அப்படின்னு சொல்லிட்டு வரும். அந்த ஒரு 3வது அத்தியாயத்தை பத்தி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணி அது வந்து வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் 4வது வந்தது. ஒரு அன்பர் கேட்கிறார், இந்த மாதிரி ஆசிரமத்துல அப்படின்னா பணம் இல்லாமல்லாம் நடக்காதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணத்தை பத்தி ரொம்ப கேட்கும்போது மிக அற்புதமாக 4வது சாப்டர் பகவான் எழுதுறாரு. நம்ம பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்லுவார், இந்த மாதிரி கீர்த்தி, காஞ்சனம், காமினி இதுல இருந்து யாரும் தப்ப முடியாது அப்படிம்பார் அவரு. அப்போ பகவான் இதே வந்து பவர், வெல்த், செக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3ம் வந்து அசுரனோட கையில இருந்தது. அதனால ரொம்ப வருஷமா இருந்ததுனால இப்போ நம்ம வந்து இந்த வெல்த் அந்த பணத்தை வந்து எப்படி நம்ம கொண்டு வந்து மதருக்கு எல்லாம் சப்மிட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக இந்த 4வது சாப்டர்ல வந்து பணத்தை பத்தி ரொம்ப அழகா எழுதி இருந்தார். அப்புறம் 5வது சாப்டர் ரொம்ப நம்ம வந்து மறுபடியும் ரசிச்சு படிக்க வேண்டும். ஏன்னா இந்த ஒரு பக்தரோட ஒருத்தரோட கேள்வி, சாதகரோட ஒரு கேள்விக்கு பகவான் வந்து நம்ம அன்னைக்கு திறவா இருந்து அன்னையை ஏற்றுக்கொண்டு அதுக்கப்புறம் அன்னை சொன்ன வழியிலேயே நம்ம போகணும் அப்படின்னா தேர் ஆர் வேரியஸ் டெஸ்ட், தேர் ஆர் வேரியஸ் பிளேன்ஸ் அதெல்லாம். அப்போ நம்ம எங்க இருக்கோம் அப்படிங்கறத வந்து எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அழகா 1, 2, 3, 4, 5ன்னு 5 படியா காமிச்சு அன்னையோட கான்சியஸும் உன்னோட கான்சியஸும் வேற இல்லாம எல்லாம் ஒன்னாகி நீ அன்னையோட ஒரு குழந்தையாக இருந்தீன்னா அப்படின்னு சொல்லிட்டு முடிப்பார். இது வந்து பை த டைம் வந்து இந்த 1927 வருஷம் முடிஞ்சிருத்தோ. இப்போ 1928 வருஷம் பிப்ரவரி மாசம் 21 மதரோட பர்த்டே வரப்போகுது. ஸோ அதுக்கு ஒரு சில வாரங்கள் முன்னாடி ஓவர் நைட் பகவான் என்ன பண்ணார் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அன்னை அவதாரம்ங்கிறது என்ன, அப்புறம் வந்து விபூதி அல்லது எமனேஷன்ஸ்ங்கிறது என்ன, எப்படி வந்து 12 காலமாக பல்வேறு பெயர்களில் எல்லோரும் வழிபட்டு வந்திருக்கிறார்கள் ஆரம்பிச்சு அன்னையோட 4 அற்புதமான பெர்சனாலிட்டிஸ் வியக்திகளை பத்தி மாகேஸ்வரி, மகாகாளி, மகாலட்சுமி, மகா சரஸ்வதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா அப்படியே விளக்கின்னு போய் அன்னையோட தயவினால மட்டும்தான் இந்த மாபெரும் யோகம் நடக்கும் சொல்லி முடிக்கிறார். இப்போ இந்த 1928 பிப்ரவரி மாசம் 21 இந்த 6 சாப்டர்ஸும் சேர்ந்து தி மதர் அப்படிங்கிற பேர்ல ஆங்கிலத்தில் ஒரு அருமையான புஸ்தகமாக வெளியிடப்பட்டது. சோ இந்த 1928 பிப்ரவரி மாசம் 21 வந்த அந்த மதர்ங்கிற புஸ்தகம் அதை வந்து நம்ம பிரம்மஸ்ரீ மயிலை கபாலி சாஸ்திரியார் மாத்ரு உபனிஷதம் அப்படின்னே சொல்றாரு அவரு. அந்த அற்புதமான புஸ்தகத்தை இப்போ உங்க கையில இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா
அதுல வந்து இந்த திருப்பி எப்போ இது வெளியிடப்பட்டதுன்னு பாத்தீங்கன்னா அதுல போட்டிருக்கோம் ஃபர்ஸ்ட் எடிஷன் 1928. என் கையில இருக்கிற புஸ்தகம் வந்து 14th எடிஷன் 1999 அண்ட் 8th இம்ப்ரெஷன் 2020 போட்டு அதுதான் என் கையில இருக்கிறது. ஸோ இப்பேற்பட்ட இந்த ஒரு அற்புதமான த மதர் அப்படிங்கிற புஸ்தகத்துல பகவான் வந்து இந்த மகாகாளியோட அம்சத்தை பத்தி சொல்லும்போது ரொம்ப அழகா அதுல எழுதியிருக்கிறார். என்ன அப்படின்னு 43வது பக்கம். ஹர் ஸ்பிரிட் இஸ் டேம்லெஸ், ஹர் விஷன் அண்ட் வில் ஆர் ஹை அண்ட் ஃபார் ரீச்சிங் லைக் த ஃபிளைட் ஆஃப் ஆன் ஈகிள் அப்படி, ஹர் ஃபீட் ஆர் ரேபிட் ஆன் த அப்வர்ட் வே அப்படின்னு சொல்லிட்டு, அண்ட் ஹர் ஹேண்ட்ஸ் ஆர் அவுட் ஸ்ட்ரெச்டு டு ஸ்ட்ரைக் அண்ட் சக்கூர் அப்படின்னு சொல்றாரு. சக்கர் அப்படின்னு சொல்றாரு. அந்த டு ஸ்ட்ரைக் அண்ட் டு சக்கர் அப்படிங்கறத தான் நான் இந்த தலைப்புல வந்து முதல்ல அடிக்கிற கைதான் அணைக்கும் சொல்லிட்டு, நம்ம ஐயா மகாலிங்கம் ஐயா அவர்கள் வந்து 1958வது வருஷம் இந்த மதரை வந்து முதலாக தமிழ்ல வந்து மொழிபெயர்த்தி இருக்கிறார். அதுல அவர் எப்படி எழுதியிருப்பாருன்னா, அன்னையின் கரங்கள் காக்கவும் காக்கவும் நீட்டப்பட்டுள்ளன அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாரு அவரு. சோ இன்று நாம் இப்போ பார்க்க போகிறது என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மதரோட இந்த மகாகாளி அம்சத்தை பத்தி சில இது சொல்லிட்டு சில விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து நான் கொஞ்சம் வேற ஒரு ஆங்கிள் நான் கொஞ்சம் போறேன், மறுபடியும் இந்த இசை திரும்பி வந்துடுவேன். சோ இப்போ நான் வந்து போக போறது என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, 1925வது வருஷம் 21 செப்டம்பர். இப்போ இங்க உங்களுக்கு எல்லாருமே தெரியும், இந்த ஏபி புராணி அவர்கள் வந்து பகவானோடு ஏற்பட்ட உரையாடல்களை எல்லாம் மாலை நேர உரையாடல்கள், ஈவினிங் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அற்புதமாக போட்டிருக்கிறாரு. இந்த பர்டிகுலர் தேதியில என்ன ஆயிடுச்சுன்னு நம்ம பார்ப்போம். இந்த பர்டிகுலர் தேதி 21 செப்டம்பர் 1925. அதுக்கு வந்து ஒரு 7 நாள் முன்னாடி லூனாவாடா அப்படின்னு குஜராத்ல இருந்து நர்மதா சங்கர் தி வியாஸ் அப்படிங்கிற ஒரு பையன் வரான், இளைஞன் வரான். அவன் இளைஞன் வந்துட்டு இந்த மாதிரி பகவானை பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கேன், பகவானை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறான். அப்போ உங்களுக்கே தெரியும், இந்த மாதிரி பிரிட்டிஷ் ஒற்றர்கள் 1910ல இருந்து ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் பகவான் பாலிடிக்ஸ் விட்டா கூட அவங்க ட்ரை பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஏதாவது பண்ண முடியுமான்னு. அதனால எப்படி ஒரு பஞ்சபூதம் அப்படிங்கிற இது நம்ம உடம்புல இருக்கு, அதுதான் நம்மளை காப்பாத்துறதோ, அதாவது இது பண்றதோ, அது மாதிரி பகவான் 5 பேர், ஒருத்தர் வந்து மோனின்னு சொல்லிட்டு பகவானோட மச்சினர் அவரு, ஐ மீன் ஒய்ஃபோட அத்தை மாமா பையன் அவரு. முன்னாடியே அவர் வந்துட்டார், பகவான் வரப்போறாருன்னு சொல்லிட்டு அதுக்காண்டி உண்டான இதெல்லாம் இது பண்ணணும்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் விஜயகுமார் நாத், அவர் தான் பகவான் கூடவே வந்தார். அவர் இவங்க 2 பேர் இவங்களை வந்து வரவேற்கிறதுக்கு காத்துன்றதுல வாரா அப்படின்னு சொல்லிட்டு, ராமசாமி ஐயங்காருங்கிற பெரிய பக்தர், பகவானோடையே ரொம்ப வருஷம் இருந்துட்டு அதுக்கப்புறம் அவர் காந்திஜி கிட்ட போயிட்டார். அவர் வாரா. அப்புறம் பகவான் வந்து 1910ல வந்தாரு. 1911 நளினகாந்த குப்தா அவர் வந்து விடுதலையான உடனே அவர் இங்க வந்துட்டார், ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் இங்க. அப்புறம் இந்த வாரா அவங்களோட இன்னும் மகாகவி பாரதியாரையும் இது பண்ணனால கொஞ்சம் கொஞ்சமா வந்து அமிர்தா அவரும் வந்து சேர்ந்துட்டாங்க. இப்போ இந்த 5 பேர், அப்கோர்ஸ் அது தவிர ஏபி அப்புறம் இவங்க எல்லாம் வேற வந்துட்டாங்க. இப்போ இந்த பையன் வந்து 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு போக மாட்டேங்கிறான். பகவான் சொல்லிட்டார், இந்த பையன் வந்து யோகாவை பத்தி கத்துக்கணும்னு சொல்லிட்டு வர்றான். அப்கோர்ஸ் ஆனா அவனோட பிசிக்கல் ரொம்ப வீக்கா இருக்கு, வைட்டல் கூட இதா இருக்கு, அதனால நான் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டார். இந்த பையன் பாவம் 1 நாள் ஆச்சு 2 நாள் ஆச்சு, 7ஆம் நாள் வந்து ஒருவேளை அமிர்தாவா இருக்கலாம். அவர் வந்து என்ன பண்றா, டே உன் போட்டோ ஒண்ணு இருந்தா கொடுறா அப்படின்றாரு. போட்டோவை கொடுக்குறான். அதை எடுத்துன்னு போய் பகவான்கிட்ட போய் காமிச்சு, இதுதான் இந்த பையனோட போட்டோ, 7 நாள் ஆச்சு போக மாட்டேங்கிறான். அப்புறம் பகவான் அவரை அந்த போட்டோவை பார்த்துட்டு, அதுக்கப்புறம் அப்பெல்லாம் வந்து பகவானும் சரி அன்னையும் சரி யாராவது வந்து பார்க்கணும் அப்படின்னா அவங்களோட போட்டோவை வாங்கி கண்களை பார்த்த உடனே அவங்களோட ஆன்மாவை தெரிஞ்சுக்குவாங்க இல்லையா? இன்னைக்கு கூட ரொம்ப அழகா மதர் வந்து எப்படி ஒருத்தர் பணக்காரரா ஏழையான்னு பாக்குறது இல்ல, அவரை பார்த்தோன்னு உள்ள சட்டில் பிசிக்கல்ல என்ன, அவன் ஆன்மால என்ன அப்படிங்கிறத தான் கொஞ்ச நேரம் முன்னாடி போட்டாங்க. அந்த மாதிரி பகவான் சரி ஒருவனுக்கு சைக்கிக் ஓப்பனிங் வரும் போல இருக்குது அப்படிங்கிறது பண்ணிட்டு, சாயந்தரம் 3 மணிக்கு நம்ம ஈவினிங் டாக்ஸும் போது அவனை வர சொல்லு அப்படின்னாங்க. சோ அந்த பெரிய அதிர்ஷ்டம் பண்ண அந்த பையன், இந்த நர்மதா சங்கர் தி வியாஸ், சாயந்தரம் 3 மணிக்கு வந்துட்டான். சோ எல்லாரும் இருக்காங்க. பகவான் அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ வந்து இந்த மாதிரி ஏதாவது
யோகா இதெல்லாம் இப்ப கத்துக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கே, என்ன ஏதாவது தெரியுமா உனக்கு அப்படின்றாரு. அப்போ வந்து அவன் வந்து காயத்ரி மந்திரம் தெரியும் அப்படிங்கிறான். அப்படியா எங்க சொல்லு அப்படின்னு சொன்ன உடனே அவன் சொல்றான். ஓம் பூர்புவஸ்வாக ஓம் தத்சவது வரேணியம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோனः பிரச்சோதயாது அப்படின்னு சொல்றான். வெரி குட் நல்லது. இதோட மீனிங் சொல்லுப்பா அப்படிங்கிறார். அவன் சொல்றான், எனக்கு சின்ன வயசுல பூணல் போட்டாங்க 3 வேளையும் சந்தியாவந்தனம் அதெல்லாம் பண்ணினேன். அப்போ அதுக்கப்புறம் விட்டுட்டேன் நான் அது. அதனால எனக்கு வந்து இந்த காயத்ரி மந்திரம் தான் தெரியுமே தவிர, அதோட மீனிங் அதெல்லாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறான். அந்த பையன் ரொம்ப ஃப்ராங்கா சொல்லிடுறான். அப்புறம் பகவான் வந்து ரொம்ப அழகா வந்து அதோட மீனிங் ஆங்கிலத்துல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு. நான் வந்து இந்த காயத்ரி மந்திரத்துல பத்தி சொல்லி இது பண்ணிடுறேன். இந்த காயத்ரி மந்திரம்ங்கிறது ரிக்வேதம் அதுல 3வது மண்டலம் 62வது அத்தியாயம் 10வது சாகை அல்லது ருக்கு அப்படின்னு சொல்றது அதுவாக வந்து இருக்கிறது. அது வந்து ஓம் பூர்புவ ஸ்வாக தத் சவிதுர் வரேணியம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோன பிரச்சோதயாது அப்படின்னு சொல்லிட்டு, ஓம் அப்படிங்கிறது பிரணவ மந்திரம், பூர் புவ சுவக அப்படிங்கிறது வந்து பூலோகம் புவர்லோகம் ஸ்வர்கலோகம் என்ற 3 வியாகிருதிகள். யார் ந நமது திய புத்தியை பிரச்சோதயாது தூண்டுகிறாரோ, சவிது அனைத்தையும் படைப்பவரான, தத் அந்த தேவஸ்ய தெய்வத்தின் வரேணியம் சிறந்த பர்கக ஒளிவடிவை தீமகி தியானிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பிரணவ மந்திரமாகவும் பூ புவ சுவ என்ற வியாகிருதிகளாகவும் இருக்கின்ற யார் நமது புத்தியை தூண்டுகிறாரோ அனைத்தையும் படைப்பவரான அந்த தெய்வத்தின் சிறந்த ஒளிவடிவை தியானிப்போம் அப்படிங்கிற அர்த்தம். பகவான் வந்து இந்த இந்த காயத்ரி மந்திரத்தோட சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, காயந்தம் திராயத்தே இது காயத்ரிஹி அப்படின்னு சொல்லிட்டு, ஜபிப்பவர்களை காப்பதால் இது காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மிக மிக பெரிய மந்திரம். எல்லா மந்திரங்களையும் பகவான் கிருஷ்ணரே சொல்றார், மந்திரங்களில் நான் காயத்ரியாகவே இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ண பகவான் சொல்றாரு. இந்த அற்புதமான மந்திரம். அதுக்கப்புறம் வந்து பகவான் வந்து இந்த மந்திரமும் அதை வந்து வச்சுட்டு என்ன எப்படி பண்றதும், ஆனால் இந்த மந்திரத்தினால மனது அதை வந்து ரொம்ப உச்ச நிலைக்கு கொண்டு போகலாம் தவிர, ஆனா நாங்கள் வந்து இப்போ நாங்க இது கொண்டு வந்திருக்கிறது வந்து மனது, அதை தாண்டி பிராணன், அதை தாண்டி பிசிக்கல் இதெல்லாம் சேர்ந்து இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு அழகா இப்படிதான் சொல்லிட்டு, நீ என்ன பண்ண ஒரு குறிப்பிட்ட டயத்தை எடுத்துட்டு அதுல இந்த காயத்ரி மந்திரத்தை ஜெபி, அந்த காயத்ரி மந்திரோட பொருளை நினைச்சுக்கோ, உனக்குன்னு ஒரு இஷ்ட தேவதை இருந்ததுன்னா அதை நினைச்சுக்கோ, இந்த மாதிரி ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு அந்த பையனுக்கு. எவ்வளவு அந்த இளைஞன் வந்து எவ்வளவு ஒரு பூர்வ ஜென்ம பலன் தான் அவனுக்கு சொல்லி, சரிப்பா நீ வந்து போ, திரும்பி உன்னோட லூனாவாடாவுக்கு போயிட்டு நீ இந்த மந்திரத்தை வந்து நல்லா ஜெபிச்சு இது பண்ணி உனக்கு ஆன்மீக உணர்வுகள்லாம் கிடைக்கும், அதை வந்து நீ எழுதி அனுப்பு, நான் வந்து ஃபர்தர் உனக்கு கைட் பண்றேன்னு சொல்றாரு. கருணையின் மூர்த்தி தான் நம்ம பகவான். அந்த பகவான் வந்து இது வந்து நீங்க உங்க கையில ஈவினிங் டாக்ஸ் பை ஏபி ரெக்கார்டட் பை ஏபி புராணி இருந்த ஈவினிங் டாக்ஸ் வித் ஸ்ரீ அரவிந்தோ அப்படின்னு இருந்ததுன்னு அதுல வந்து பேஜ் நம்பர் 58 59 ரொம்ப அற்புதமாக இது வந்து இருக்கிறது. இது 21 செப்டம்பர் 1925. நர்மதா சங்கர் பி வியாஸ், a native of Lunawada, Gujarat, came here sometimes back. 7 நாளைக்கு முன்னாடி வந்துட்டான் அவன். இதுக்கு முன்னாடி wanted to take up yoga from ஸ்ரீ அரவிந்தோ அப்படின்னு போட்டு ஆரம்பிக்கும். நம்மளோட மேகசைன் வந்து வருது ஆனந்த சாகர். இதுல நான் வந்து மாசம் சேர்மன் சார் சொன்னதுக்கு ஏத்தாப்புல நான் இது பண்ணி போட்டு இருக்கேன். இது வந்து அப்கோர்ஸ் நான் இந்த இதை வந்து தமிழ்ல ஃபுல்லா மொழிபெயர்த்தது வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடியே இருக்கும். ஸோ ஐ டோன்ட் நோ அது உங்கள்கிட்ட இருந்ததுன்னா பாருங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் இந்த காயத்ரி மந்திரத்தை பத்தி பகவான் வந்து எக்ஸ்பிளைன் எல்லாம் பண்ணி இது பண்ணது. இப்போ நம்ம அடுத்து இதுக்கு போவோம். இப்போ போன மாசம் இதே சனிக்கிழமையில நம்ம அண்ணா ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்து மிகவும் அற்புதமாக மயிலாப்பூர் கிரிமினல் லாயர் துரைசாமி ஐயரோட பத்தி எல்லாம் அப்படியே கம்ப்ளீட்டா எல்லாம் புரிஞ்சு இது பண்ணிட்டார் அவரு. ஸோ அதை நான் ரிப்பீட் பண்ணலாம் விரும்பல. அதுல முக்கியமான ஒரு இன்சிடென்ட்டை மட்டும் நான் வந்து ஐ வாண்ட் டு ஷேர் வித் யூ அண்டார். என்னன்னா அது அவர் சொன்னதுதான். அதாவது துரைசாமி ஐயர் அவருக்கு வந்து 2 பசங்க.
ஒரு பையன் பேரு மித்ரன்னு பேரு, இன்னொரு பையன் பேரு தியாகராஜன் பேரு. ஸோ அவங்களுக்கு பூணல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணாரு. இந்த பூணல் அப்படிங்கிறது வந்து உபநயனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த உபநயனம் நயனம்னா கண்ணு, உபன்னு பக்கத்துல. நம் தாயும் தந்தையும் நமக்கு கொடுத்தது இந்த 2 ஊனக்கண்ணு. ஆனால் பூணல் அப்படிங்கிற உபநயனத்தை இறைவனுக்கு அருகே கொண்டு போகிற மாதிரி போய் அப்ப வந்து பிரம்மோபதேசம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காயத்ரி மந்திரத்தை பத்தி விரிவாரமா இது பண்ணுவாங்க. ஆக்சுவலா இந்த உபநயனம் போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பையனுக்கு யாரு பூனை போட்டுக்க போறானோ அந்த பையனுக்கு வடுன்னு பேரு. அந்த வடுவோட தகப்பனார் பக்கத்திலேயே மதர் இருப்பாங்க. இந்த பிரஜாபதின்னு சொல்லிட்டு இதை நடத்துறவர் இருக்கு இல்லையா, அவர் வந்து என்ன பண்ணுவார், ஒரு மந்திரத்தை சொல்லி இந்த பூணல் அப்படிங்கிற முப்புரி நூலை வந்து அந்த பையனுக்கு போட சொல்லி போட்டுக்குவார். பூணல் போட்டாச்சு. அடுத்தது என்ன அப்படின்னா குமார போஜனம்னு சொல்லிட்டு அந்த பையனும் இன்னொரு பையன் ஏற்கனவே பையனை வச்சுட்டு அந்த வந்து குமார போஜனம்ங்கிறது நடக்கும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பட்டு சால்வைக்கு உள்ளுக்குள்ள தகப்பனாரும் இந்த பையனும் அந்த பிரகஸ்பதியும் இருந்துண்டு, இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி இந்த காயத்ரிய வந்து ஒவ்வொரு இதா பிரிச்சு இதெல்லாம் பண்ணி இதெல்லாம் சொல்லி முடிப்பாங்க. இது முடிச்ச பக்கத்திலேயே தாயாரும் வந்து அவங்களும் கேட்கலாம். இது முடிச்சதுக்கு அப்புறம் வந்து எல்லாருமே அக்ஷதை எல்லாம் போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பையனுக்கு இப்ப பூணல் போட்டாச்சு. அதே மாதிரி காயத்ரி மந்திரத்தையும் சொல்லியாச்சு. சோ அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, பவதி விக்ஷாந்தேஹி அப்படின்பான். சோ அவனோட அம்மா வந்து முதல்ல வந்து கொஞ்சம் நெல்லோ அல்லது அரிசியோ வாட் எவர் மேபி, அதுவும் ஒரு தங்க நாணயம் அல்லது ஒரு நாணயம் அதை கொடுத்து பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அத்தைமார்கள், அதுக்கப்புறம் எல்லா பெண்டீர்களும். சோ இந்த பையன் வந்து இந்த பூணல் அதுக்கப்புறம் வந்து ஒரு ஆஸ்திரேலிய லைஃப் இது பண்ணணுங்கிறதுக்காண்டி இதெல்லாம் பண்றது. இப்போ இந்த மித்ரன் என்ன பண்றான், அந்த பையன் வந்து அப்பாட்ட வந்து, அப்பா எனக்கு வந்து இந்த விஸ்வாமித்தர் கொடுத்த இந்த அரவிந்த காயத்ரிக்கு பதிலா நீங்க பகவான் ஸ்ரீ அரவிந்தர்கிட்டேருந்து நீங்க வாங்கிட்டு வாங்கோ காயத்ரி அப்படின்னு சொல்றான். சரி அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட போய் பகவான்கிட்ட வந்து அவர் வந்து பகவான்கிட்ட மந்திரத்தை கேட்கிறாரு. இப்போ அந்த மந்திரம் எல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அதை பத்தி கொஞ்ச நேரம் பேசலாம். ஓம் தத் சவிதுர் வரீனியம் பர்கோ தேவஸ்ய தீமஹி தியோ யோ ந பிரச்சோதயாது. Let us meditate on the most auspicious form of Savitri, on the light of the Supreme, which shall illumine us with the truth. இதுதான் பகவான் ஸ்ரீ அரவிந்தர் துரைசாமியார் அவருக்கு எழுதி கொடுத்த அற்புதமான ஒரு மந்திரம். சோ அதை பத்தி கொஞ்சம் விரிவா நம்ம கொஞ்சம் பார்த்துருவோம். பகவானே கிளியரா ஓம் விட்டு ஆரம்பிக்கிறார். தீமஹி லெட் அஸ் மெடிடேட் அப்பான் தத் சவிதுர் வரம் ரூபம் ஆன் தட் மோஸ்ட் அஸ்பீஷியஸ் போட்டு பிராக்கெட்ல பெஸ்ட்னு போட்டு ஃபார்ம் ஆஃப் சாவித்ரி ஆன் த லைட் ஆஃப் த சுப்ரீம் என்னஹ ஷீ சத்யேன தீபயே வில் எல்யூமினஸ் வித் ட்ரூத் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சம்ஸ்கிருதத்தை எழுதி பக்கத்துல இங்கிலீஷை எழுதி அதை முடிச்சு ஃபைனலா வந்து அவர் கையினாலேயே let us meditate on the most auspicious form of Savitri on the light of the Supreme which shall illumine us with the truth அப்படின்னு சொல்லி எழுதி கொடுக்கிறார். இதை பத்தி இன்னும் ஃபர்தர் போவோம். அதாவது பகவான் வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும், அவருக்கு வங்காளம் தாய்வா இருந்தா கூட ஆங்கிலம் 3 வயசுல இருந்து ஆரம்பிச்சு அப்புறம் 7 வயசுக்கு அவன் லண்டனுக்கு போயிட்டு அப்புறம் இங்க 21 வயசு இளைஞனா இங்க வரார். அவரை அது என்ன கரை கண்டவர். ஆனா அவர் அதுக்கப்புறம் சம்ஸ்கிருதம் எல்லாம் அங்க பரோடால கத்துண்டு வந்து எங்கேயோ போயிட்டு எல்லாத்தையுமே வேதத்தை எல்லாம் கம்ப்ளீட்டா மாஸ்டர் பண்ணிட்டார் அவர். சோ அப்போ அவர் வந்து இந்த காயத்ரி மந்திரத்தை அவர் கொடுக்கும்போது அதை டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அவர் என்ன பண்றார், மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் போட்டுட்டு பிராக்கெட்ல பெஸ்ட்ன்னு போட்டுட்டு ஃபார்ம் அப்படின்னு போடுறார். ஸோ இந்த அஸ்பீஷியஸ் அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். மோஸ்ட் அஸ்பீஷியஸ் அப்படிங்கிறத பார்ப்போம். அதாவது இந்த அபிஸ்மரண முகூர்த்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு பிரீத்தி அவங்க தாஸ்குப்தா எழுதினது. நம்ம சேர்மனோட ஒய்ஃப் திருமதி அனிமா மலர் அவர்கள் வந்து ஒரு 2-3 வருஷமாக அந்த எட்டர்னல் டைமிங்ஸ் அப்படின்னு அதை வந்து ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காங்க. மூலம் வந்து பெங்காலி, அபிஸ்மரண முகூர்த்தா அப்படின்னு போகும்.
ஸோ முகூர்த்தா அப்படின்னா முகூர்த்த நேரம் அப்படின்னு நம்ம சொல்றோம் பாருங்களா, மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முகூர்த்த நேரம். ஸோ இந்த முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது நமக்கு நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் பார்ப்போம். நம்ம எல்லாரும் என்ன பண்றோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ராகு காலம், யமகண்டம், குளிகை, நல்ல நாள் இதெல்லாம் பார்த்துட்டு இது பண்ணி சொல்றோம் இல்லையா? இதுல நீங்க பார்த்தீங்கன்னா, ஹோரை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரும். அது என்ன ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்படி கொஞ்சம் பார்த்தோம்னா இன்னும் கொஞ்சம் தெரியும். அதாவது இந்த ராகு காலம் 1 1/2 மணி நேரம், யமகண்டம் 1 1/2 மணி நேரம், குளிகை 1 1/2 மணி நேரம். அது ஒவ்வொன்னுக்கும் ஞாயிற்றுக்கிழமையா 4:30லேருந்து 6 வரைக்கும் இந்த மாதிரி ராகு காலம். திங்கட்கிழமையா காலையில 7:30லேருந்து 9 இந்த மாதிரி தான் வரும் அது ராகு காலம். அதே மாதிரி யமகண்டம், குளிகை எல்லாம் வரும். ஆனா இந்த ஹோரை அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காலையில 6 மணிக்கு இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எப்போ சன் ரைஸ் பண்றாங்கிறதெல்லாம் கணக்கு கிடையாது. அதுல இந்த 6லேருந்து 7 1 மணி நேரம், 7லேருந்து 8, 8லேருந்து 9, 9லேருந்து 10, 10லேருந்து 11, 11லேருந்து 12, 12லேருந்து 1 அப்படின்னு சொல்லிட்டு 7 ஒரு மணி நேரம். அந்த ஒவ்வொரு ஹோரைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே சூரிய ஹோரை அப்படின்னு சொல்லிட்டு சண்டேலேருந்து ஆரம்பிக்கிறது இல்லையா? அடுத்தது வந்து மண்டே சந்திரஹோரை அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்தது டியூஸ்டே மங்களஹோரை, இந்த மாதிரி புதஹோரை, சுக்கிரஹோரை, இந்த இது அப்புறம் சனி ஹோரைன்னு சொல்லிட்டு 7 இதுன்னு. ஸோ இந்த 7 ஹோரைகள் 6லேருந்து 1, அதுக்கப்புறம் 1லேருந்து 7 அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹோரைக்கும் வந்து இன்னைக்கு தேதிக்கு என்ன ஹோரை அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்த இதுலயே பஞ்சாங்கத்திலையும் போட்டிருக்கும். சில பேர் வந்து டெய்லி எஸ்எம்எஸ்ல கூட அனுப்புறதுல கூட இதெல்லாம் அனுப்புறாங்க. இது ஏன் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் அப்படின்னா, இந்த நல்ல நாள் ஆஸ்பீஷியஸ் அவர் அப்படிங்கிறது, அதுவும் இந்த மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் இதை கொடுக்கறது இந்த பகவானோட காயத்ரி. இந்த எப்படி நம்ம மட்டும் இல்ல, இப்ப நீங்க முஸ்லிம்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க முஸ்லிம்ஸ் வந்து எப்படி அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா, அவங்க ஒரு நாளைக்கு 5 வேளை தொழுவாங்க. அப்படி தொழுவுறதுக்கு 5 நிமிஷம் 10 நிமிஷம் இல்ல பாங் அப்படிங்கிற ஒரு அப்படியே மயக்கில வந்து அது இதுவாகும். அது பண்ணிட்டு காலையில 5:10க்கு ஃபஜர் அப்படிங்கிற வந்து ஃபர்ஸ்ட் இது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் மத்தியானம் 1 மணிக்கு வந்து ஜோஹர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அதை தொழுவாங்க அவங்க. அப்புறம் அசர் அப்படிங்கிறது வந்து சாயந்தரம் 4 மணிக்கு அவங்க தொழுவாங்க. அப்புறம் மக்ரிப் அப்படின்னு சொல்லிட்டு சாயந்தரம் 6:39க்கு தொழுது. 5வதாக ஈஷா அப்படின்னு சொல்லிட்டு இஷா அப்படின்னு சொல்லிட்டு 8:15 PM சொல்லுவாங்க. இந்த 5 வேளையும் தொழாம இருக்கிறவன் வந்து அவன் முஸ்லிமே கிடையாது, கட்டாயம் தொழில்தான் இருப்பான் அப்படிம்பாங்க. அது ஃப்ரைடே விடவே மாட்டாங்க. இந்த 5 தவிர கடைசியா தாஹிஜித்துன்னு ஒண்ணு இருக்கு. அது 6வது பிரேயர் வந்து தூங்குறதுக்கு முன்னாடி சில அல்லாவை நோக்கி எனக்கு சில இதெல்லாம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறதுக்கு அது சொல்றது அதுவும் உண்டு. இந்த 5 வேளை எப்படி அவங்க சொல்றாங்க இல்லையா, அது இதெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பகவானோட காயத்ரியில அதான் எழுதுறாரு, த மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ்ன்னு போட்டு. ஏன்னா ஆஸ்பீஷியஸ்ங்கிறது முகூர்த்த நேரம்ங்கிறது நம்மளோட கல்ச்சர் நம்மளோட இதை சேர்ந்ததாச்சே. அதனால போட்டுட்டு பிராக்கெட்ல பெஸ்ட் அப்படின்னு போடுறார். குட், பெட்டர், பெஸ்ட். அப்ப பெஸ்ட் அப்படின்னா என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இறைவனோட கல்யாண குணங்களுக்கு அதுக்கு வந்து சௌசல்யம், இந்த மாதிரி கம்பேஷன் ஃபுல்லா இப்படி மதரும் அரவிந்தரும் ஃபுல் ஆஃப் கம்பேஷன். இல்லாட்டி கொஞ்சம் நம்ம யோசிச்சு பாருங்கோ, ஒரு இளைஞன் ஒருத்தன் அவன் ஆல் த வே ஃப்ரம் லூனாவாடா குஜராத்ல இருந்து வர்றான். அவன் வந்து யோகத்தை கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவன் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 7வது நாள் அவனை கூப்பிட்டு அவன் பகவான் வந்து என்ன ஒரு கருணாமூர்த்தி அவரை மாதிரி. அதனால இந்த பிராக்கெட்ல போட்டோம் பாருங்க, இந்த அவர் போட்டார் பாருங்க, அந்த இது வந்து என்னன்னா இறைவனோட கல்யாண குணங்கள். லெட் அஸ் மெடிடேட் ஆன் த மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ் பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சாவித்ரி. ஸோ இந்த சாவித்ரி அல்லது உஷை அப்படிங்கிறது வந்து தான் காலையில இருக்கக்கூடியது. அதுல வந்து இந்த சாவித்ரிங்கிறத பத்தி பகவான் வந்து என்ன சொல்லணும், அவர் சாவித்ரிங்கிற புஸ்தகம் எழும்போதே இட் வாஸ் த அவர் பிஃபோர் த காட் அவீக் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளார் துயிலெழாத காரிருள் போடுறது அப்படின்னு சொல்லிட்டு தானே ஆரம்பிக்கிறார். சோ அப்பேற்பட்ட அந்த சாவித்ரி, சவித்ரு அப்படின்னு சூரியனோட கிரகங்கள் கிரணங்கள், அப்பேற்பட்ட ஒரு சாவித்திரியை பத்தி சொல்லும்போது அவ என்ன பண்ணுவா அப்படிங்கும் போது அவர் சொல்றார், லெட் அஸ் மெடிடேட் ஆன் த மோஸ்ட் ஆஸ்பீஷியஸ்
பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் சாவித்ரி. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு, அத்தோட நிறுத்தல, லைட் ஆஃப் த சுப்ரீம் அப்படிங்கிறார். இறைவன் எங்கே இருக்கிறான் அப்படிங்கிறத வந்து பரந்தாமன் அப்படின்னு சொல்லுவோம் நமக்கு. பரந்தாமம் அப்படிங்கிற தாமம்னா இடம், பரம்னா எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட. அது என்னது எல்லாருக்கும் அப்பாற்பட்ட அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதல விதல சுதல ரதாசுல மதாத்தல ராத்தல பாதாள அப்படின்னு சொல்லக்கூடிய 7 லோகங்கள் கீழே இருக்கு. பூலோகம் நம்ம இங்க இருக்கிறது, பூலோகம், புவர்லோகம், சொர்க்கலோகம், மகஸ்லோகம், தபஸ்லோகம், சத்தியலோகம் அப்படின்னு சொல்லிட்டு 7 லோகம் மேல இருக்கு. இந்த 14 லோகங்களுக்கும் தாண்டி இருக்கிறது சச்சிதானந்தமா இருக்கக்கூடிய இறைவன். சோ இந்த சச்சிதானந்த சுரூபமாக இருக்கக்கூடிய இறைவனோட ஜோதி தமசோமா ஜோதிர்கமய, மிருத்யோமா அமிர்தம் கமய அப்படின்னு சொல்லிட்டு அசத்தோமா சத்கமயன்னு பிரகதாரண்யம் அபியாரோகண மந்திரம்ங்கிறதுல சொல்றது. சோ அப்பேற்பட்ட அந்த ஜோதி பகவான் சொல்றார், let us meditate on the most auspicious best form of Savitri on light of the supreme. எல்லாவற்றிற்கும் விட அழகிய ரூபம் கொண்டவரும், எல்லா விதமான கல்யாண குணங்கள் நிரம்ப பெற்றவரும், எல்லா உலகங்களுக்கும் அப்பாற்பட்ட ஜோதி சொரூபம் ஆகிய சாவித்ரியை நாம் வணங்குவோம், தியானம் செய்வோம். என்ன பண்ணுவா நம்ம, she will illumine us with the truth அப்படிங்கிறார். அதாவது சத்தியத்தை பத்தி சொல்றதுன்னா அந்த முண்டக உபனிஷத்துல இருக்கிற மாதிரி சத்தியத்தை பத்தி யாருமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இந்த முண்டகம் அப்படின்னா மொட்டை அடிக்கிறது. குழந்தை 1 வருஷம் வரைக்கும் பிறந்ததுலேருந்து டஃப் பீரியட், ஒரு 1 இயர் வரைக்கும் அதோட வேரியஸ் பிசிக்கல் டெவலப்மெண்ட், மென்டல் டெவலப்மெண்ட், அது இது எல்லாம் தாண்டி அதுக்கு வரணும். அதுக்கு தேங்க் பண்றதுக்கு தான் நம்ம திருப்பதிக்கோ பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ போய் மொட்டை போடுறோம் நம்ம. ஸோ அது வந்து மொட்டை போடுறது பிசிக்கல் ஆக்ட். இது வந்து முண்டக உபனிஷம் நம்ம அறியாமையே நீக்கக்கூடியது. அந்த முண்டக உபனிஷத்துல அவ்வளவு அற்புதமாக சொல்றார். அந்த யாரு ரிஷியோ அந்த ரிஷி தான் பார்த்தவர், அவர் தான் அது எதை சொல்றது அப்படிங்கிறது வந்து அது சத்தியமேவ ஜெயத்தே ந அன்ருதம் சத்தியேன பந்தா விததா தேவயானக ஏன ஆக்கிரமந்தி ரிஷியோ ஆப்த காமக தத் சத்தியஸ்ய பரமம் நிதானம் அப்படின்னு சொல்லிட்டு முண்டக உபனிஷம் 3:1 இந்த அற்புதமான ஸ்லோகம் வருது. அதுல எடுத்த உடனேயே என்னமா சொல்றாங்க பாருங்க, சத்தியமேவ ஜெயத்தே, ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ் ந அன்ருத்தம் நாட் ஃபால்ஸ்ஹுட். அதனாலதான் நம்மளோட இலச்சினையில வந்து அசோகரோட சூபியை நடுவுல போட்டுட்டு வலது பக்கம் இந்த சம்ஸ்கிருத வார்த்தைகளை போட்டிருக்கிறாங்க இந்திய அரசாங்கத்துல. சத்தியமேவ ஜெயத்தே ந அப்படின்னு போட்டு இந்த பக்கத்துல ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ்ன்னு. அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டு இலச்சிலையில வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் 24 ஸ்டோரி இருக்கக்கூடிய அதை போட்டுட்டு வாய்மையே வெல்லும் வலது பக்கம் சத்தியமேவ ஜெயத்தையை போட்டுட்டு இடது பக்கம் ட்ரூத் அலோன் ட்ரையம்ஸ்ன்னு போட்டுட்டு இந்த சத்தியமேவ ஜெயத்தே ந அன்றுத்தம் அப்படின்னு சொல்லிட்டு மேல முண்ட உபநிஷம் என்ன சொல்றது, சத்தியேன பந்தா விததோ தேவயானக, இறைவனை அடியும் வழியானது பந்தான வழின்னு சொல்றது இந்த சத்தியத்தினால தான் ஆயிருக்கிறது. சத்தியமேவ ஜெயத்தே ந அன்ருத்தம் சத்தியேன பந்தா விததோ தேவயானக ஏன ஆக்கிரமந்தி ரிஷியோ ஆப்த காமக. காமம்னா டிசையர். யார் இந்த டிசையர் எல்லாம் வென்றாதான் ஒருத்தர் வந்து ஒரு ரிஷி ஆக முடியும். அந்த ஆதிசங்கர பகவத் ராமானுஜர், மாத்வாச்சாரியார், அப்புறம் நம்ம ராமகிருஷ்ண பரமஹம்சர், சரஸ்வதி எல்லாம் 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 சுவாமி விவேகானந்தர், இந்த மாதிரி எல்லாரும் அவங்க எல்லோரும் வந்து இந்த அற்புதமான இந்த வழியின் வழியாகத்தான் வந்திருக்கிறார்கள். ஏன ஆக்கிரமந்தி ரிஷிகி ஆப்த காமக எത്ര தத் சத்தியஸ்த பரமம் நிதானம். நிதானம்னா இடம், பரமம்னா மிக உயர்ந்த இடம், சத்தியஸ்தன சத்தியம் இருக்கும் இடம். சோ அப்பேற்பட்ட அந்த சத்தியம் இருக்கு இல்லையா, நம்ம பகவானோட காயத்ரிய சொல்ல 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 அப்படியே பகவான் சொல்றார், she will illumine us with truth அப்படின்றாரு. நம்மளோட அந்த அன்னமயமான உடம்புல இருக்க தேகத்துல இருக்கக்கூடிய அன்னமயமான புருஷன், அன்னமய அதை இயக்கக்கூடிய இந்த பிராணமயமான தேகத்தில் இருக்கக்கூடிய பிராணமய புருஷன், அதுக்கு ரெண்டையும் இயக்கக்கூடிய அந்த மனோமயமான புருஷன், மனோமயமான தேகம் மனோமயமான புருஷன், அதுக்கு மேல விஞ்ஞானம் இன்டலெக்சுவல் விஞ்ஞானமயமான தேகம் விஞ்ஞானமய புருஷன், எல்லாத்தையும் விட ஆனந்தமயமான தேகம் ஆனந்தமய புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இந்த அவ்வளவு இதுவும்
இது தாண்டி மதர் வந்து இந்த காயத்ரிங்கிற மந்திரம் அது பகவான் அருளிய சொன்னா சொல்லிட்டு அப்பேற்பட்ட மிக அற்புதமான இந்த மந்திரத்தை பகவான் வந்து துரைசாமி ஐயருக்கு கொடுக்கிறார். துரைசாமி ஐயர் ரொம்ப சந்தோஷமா அதை வாங்கிட்டு போய் பசங்க 2 பேருக்கும், மித்ரனுக்கும் தியாகராஜனுக்கும் பூனெல்லாம் போட்டு வச்சு அதுக்கப்புறம் அப்படி போயின்னு இருக்கா. இப்ப 2 இடி இவரோட வாழ்க்கையில 2 பெரிய இடி வருது. முதல் இடி என்ன அப்படின்னா மித்திரன் செத்து போயிட்டான். அடுத்த இடி என்ன அப்படின்னா தியாகராஜனும் செத்து போயிட்டான். அப்போ 2 பேரும் செத்து போயிட்டாங்கன்னா என்ன கொடுமை இது பாருங்க. 6லும் சாவு 100லும் சாவும்பாங்க. 6லும் சாவுங்கிறது அறியாத வயசு, 100லும் சாவுங்கிறது எல்லாத்தையும் அனுபவிச்ச வயசு. ஆனா இந்த 20, 30 வயசுல செத்து போறான். அதுவும் 2 பிள்ளைங்க. ஏற்கனவே அவரோட ஒய்ஃப் வந்து இப்பவோ இங்க வந்துட்டாங்க, அந்த ஆசிரமத்துக்கு வந்துட்டு அங்கதான் இருக்காங்க. இப்ப பசங்களும் இருந்து போயிட்டாங்க. ரொம்ப விரக்தி ஆயிட்டாரு. துரைசாமியர் வந்து இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடோபனிஷதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான திசம் இருக்கு. அது வந்து வஜ்ரவசுங்கிற ஒரு பிராமணர் வந்து பத்தி போன பசுமாடெல்லாம் வந்து தானம் பண்றாரு. நச்சிகேதன் சொல்லிட்டு அவரோட புள்ள வந்து அவனுக்கு இது பிடிக்கல, என்ன இப்படி எல்லாம் பண்றாரே அப்பா அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அப்பா என்ன யாருக்கு தானம் கொடுக்க போறீங்க அப்படின்னு கேட்கறான். ஒரு தடவை 2 தடவை சுமார்ரா அப்படின்னு சொன்னவரு 3வது கோபம் வந்து நான் உன்னை யமனுக்கு தியானம் கொடுக்க போறேன் அப்படின்னு உடனே அவன் ததாஸ்துன்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான். அங்க யமபட்டினத்துக்கு வரான். அங்க யம தர்மராஜர் அங்க இல்ல. அவங்க வந்து 3 இரவு 3 பகல் அப்படின்னு சொல்லிட்டு 3 நாள் முழுவதும் அவன் காத்துட்டு இருக்கான். ஆகாரம் சாப்பிட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு யமதர்மன் வந்த உடனே அவர் பார்த்துட்டு வந்து வியந்து போய் அவர் வந்து உனக்கு 3 வரங்கள் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சோ இந்த நச்சிகேத வித்யை அப்படின்னு ஒண்ணும், அங்குஷ்ட மாத்திர வித்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 வித்யை இந்த கடோபனிஷத்துல வருது. அப்போ இந்த கடோப விஷயத்துல இவன் கேட்கிறான், மரணம்னா என்ன, இந்த மரணத்தோட தன்மையை பத்தி எல்லாம் சொல்லுங்க, மரணத்தோட சிக்னிபிகன்ஸ் என்ன அப்படின்னு கேட்கும்போது முதல்ல யமதர்மராஜன் உனக்கு 100 கோடி பொண்ணு தரேன், உனக்கு வந்து ஹஸ்தி யானை தரேன், குதிரை தரேன், நீ என்ன உனக்கு வந்து 100 ஆள் இருக்கக்கூடிய புத்திரன் பேரன் வீட்டு எல்லாம் தரேன், நீ இதை மட்டும் கேட்காத அப்படின்றாரு. முடியாது, நீ சொல்லித்தான் ஆகணும்னு உடனே அவர் வந்து மரத்தை பத்தி சொல்லும் போது அப்போ நசபுன ஆவர்த்ததே அப்படின்னு சொல்லிட்டு வரும் கடோபனிஷத்துல. நசபுன ஆவர்த்ததே அப்படி என்றால் என்னுடைய யம தர்மராஜனாகிய என்னுடைய இந்த யமபட்டினத்துக்கு வந்தவர்கள் திரும்பி பூ உலகம் போவதில்லை அப்படின்னு சொல்றது வந்து அதுல வருது. இது எல்லாம் இவருக்கு தெரியாதா? யாரு நம்ம துரைசாமி அவர் எப்பேற்பட்ட பண்டிதர், அதெல்லாம் அவருக்கு தெரியாதா? இருந்தா கூட அவர்னால இந்த சோகத்தை விட்டு வெளியில வர முடியல. இப்போ இந்த மெசேஜ் வந்து பகவானுக்கு போகிறது. பகவான் வந்து ரொம்ப அற்புதமா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு பகவான் அப்படின்னா, doesn't he know that only for his best it was done அப்படின்றார். அவருடைய நன்மைக்கு தான் இது நடந்தது என்று அவருக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி மெசேஜ் கொடுக்கிறார். பகவானோட சாவித்ரியில பேஜ் நம்பர் 373, புஸ்தகம் 4, காண்டம் 3 ரொம்ப அற்புதமா வரும். உங்க எல்லாருக்குமே தெரியும், a casual passing phrase can change our life அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இதுல போடுறார். அப்போ இவர் வந்து இவருக்கு மயிலாப்பூர்ல கொண்டு போய் அவர்கிட்ட வந்து பகவான் உங்களுக்கு மெசேஜ் கொடுத்துருக்காருன்னு சொன்னோடனே அவர் ரொம்ப ஆசையா என்ன பண்றாரு அப்படின்னு சொல்லி படிச்சு பாக்குறாரு. படிச்சுட்டு பார்த்தா, doesn't he know that only for his best it was done, அவரோட நன்மைக்கு தான் இது நடந்தது. அது வந்து ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ். நானும் அன்னையும் இதை பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்டிவ் வாய்ஸ்ல சொல்லல, பாசிவ் வாய்ஸ்ல அதுவும் யார் பண்ண அப்படிங்கிறது சொல்லாம doesn't he know that only for his best it was done அப்படின்றார். அது படிச்சு அதுக்கப்புறம் அவர் மாபெரும் தெளிவு ஒண்ணு வந்தது. அவர் துரைசாமி ஐயாட்ட அவர் என்ன பண்ணார், பிராக்டிஸை நிறுத்தினார். தன்னுடைய திரண்ட சொத்துக்கள் அவ்வளோத்தையும் வித்தார். அதையெல்லாம் கொண்டு போய் ஆசிரமத்தை வந்து ஸ்ரீ அரவிந்தோ ஆசிரமுக்கு இது கொடுத்துட்டு then once and for all அரவிந்தரோடையும் அன்னையோடையும் வந்து அவர் வந்து அங்க தன்னோட 96 வயசு வரை இருந்தான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த எப்படி இதையே இவ்வளவு தூரம் நான் விலாவாரியா சொல்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இன்னைக்கு அதுதான் அடிக்கிற கைதான் அணைக்கும். டு ஸ்ட்ரைக் அண்ட் டு சக்கூர். நீங்க அந்த இந்த மாசம் நவம்பர் மாசத்து ஆல் இண்டியா மேகசின் பாருங்க, அப்படியே ஃபர்ஸ்ட் அட்டையிலேயே மகாகாளி, அதே சமயம் நவம்பர் 17
அப்படிங்கிறதுக்கு அப்புறம் நவம்பர் 24 பகவான்கிட்ட வந்து கிருஷ்ணா கான்சியஸ்னஸ் இறங்கினது இல்லையா, அதனால அதுல சூப்பர் இம்போஸ் பகவானோட கிருஷ்ணரோட இதையும் சூப்பர் இம்போஸ் பண்ணி அந்த என்டையர் இந்த மகாகாளிங்கிறதுல கம்ப்ளீட்டா அதுல வந்து இந்த இது இப்போ அந்த 4, 6வது சாப்டர் படிச்சோம் இல்லையா, அதுல மகாகாளியை பத்தி என்னென்ன சொல்லியிருக்கோ அதை பியூட்டிஃபுல்லா இன்சிடென்ட் எல்லாம் கொண்டு வந்து கோத்து 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 கொடுக்குறாங்க. சோ இப்பேற்பட்ட இந்த கருணையே சாம்ராஜ்யமா ஆன இந்த பகவான் அவரு அன்னை அவரு அவங்களோட இது இன்னும் ஒன்னே ஒண்ணு சொல்லிட்டு இது பண்ணிடுறேன் நானு. டைம் 10 நிமிஷம் இருக்கா? வெரி குட், வெல் அண்ட் குட். இப்போ வந்து பகவானோட காயத்ரி இருக்கு பாருங்க, அதோட என்ன விசேஷம் அப்படிங்கிற பத்தி இன்னும் ஒரே வார்த்தை சொல்லிட்டு சொல்லிடுறேன். சப்த சந்தஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. சப்த சந்தஸ் அப்படின்னு சொன்னீங்கன்னா 7 விதமான ரைம்ஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு. அதுல ஃபர்ஸ்ட் வந்து காயத்ரி 24 அக்ஷரங்களை கொண்டது. அடுத்தது உஷ்ணிக் அப்படின்னு ஒரு 28 அக்ஷரங்களை கொண்டது. அடுத்தது அனுஷ்டுப் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க டெய்லி பாராயணம் பண்றவாருக்கு தெரியும், இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம்னா அனுஷ்டுப் சந்தஸ்ல இருக்கு அப்படின்னு போட்டு வரும். அடுத்தது பிரகதி அப்படின்னு சொல்லிட்டு 36 அக்ஷரங்கள் கொண்டது. அப்புறம் பக்தி அப்படின்னு சொல்லிட்டு 40 அக்ஷரம். அப்புறம் திஷ்டுப்ங்கிறது 44. கடைசியாக ஜெகதி அப்படின்னு சொல்லிட்டு 48. சோ வேதம் அது இது எல்லாமே இந்த மாதிரி சப்த சந்தஸ்னால ஆனது. இப்பேற்பட்ட இதுல வந்து பிரஸ்தான திரயம், த அல்டிமேட் ட்ரையோ, அறுதிபான்மையான 3 அப்படின்னு சொல்லிட்டு 3 இருக்கு. அது என்ன அப்படின்னா பிரம்மசூத்திரம், உபனிஷதம், பகவத்கீதை. இது 3 தான் இந்த அல்டிமேட். அதாவது இந்த இந்த பிரம்மசூத்திரம்ங்கிறது பாதராயணர், ஸ்ரீ பாதராயணர்ங்கிறது வந்து தொகுத்தது. வேதம் அவ்வளவுமே வந்து இறைவன் தான் நமக்கு கொடுத்தது. ஸ்ருதின்னு காதுனால கேட்கிறோம், மற்றவெல்லாம் நமக்கு சொல்ல சொல்ல ஸ்மிருதின்னு மனப்பாடம் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி வந்தது பகவான் இறைவனே கொடுத்தது அப்படிங்கிறது தான் வேதம். வேதம்ங்கிறது தமிழ் அழகா மறை அப்படிங்கிறது மறைஞ்சு இருக்கு, அர்த்தம் எல்லாம் இருக்கு. பகவான் வந்து நமக்கு அன்னை வந்து நமக்கு அவ்வளோத்தையும் ரொம்ப அழகா அர்த்தமா விவரிக்கிறாங்க அந்த மாதிரி. அப்போ இந்த பிரம்மசூத்திரம் அப்படிங்கிறதுல வந்து மோர் தென் ஐ திங்க் 555 ஸ்லோகம் மாதிரி அதுல இருக்கு, சூத்திரங்கள் இருக்கு. அதாதோ பிரம்ம ஜிக்ஞாச அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் இதுவே ஆகும். அத்தன்னா இங்க, அதோ அப்படின்னா வந்து தேர் போர்னு அர்த்தம். அதாதோ பிரம்ம ஜிக்ஞாச இறைவனை பற்றி தெரிந்து கொள்ளும்படி தேர் ஃபோர் நவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறது. எப்படி நம்ம பகவான் நமக்கு கொடுத்துருக்கிறாரோ, இட் வாஸ் த அவர் பிஃபோர் த காட்ஸ் அவேக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரோ, அதே மாதிரி இந்த பிரம்மசூத்திரம் வந்து ஆரம்பிக்கிறது. இதுக்கு வந்து ஆதிசங்கர பகவத்பாதால் தான் முதல்ல உரை எழுதினார். அதுக்கப்புறம் 10வது நூற்றாண்டுல பகவத் ராமானுஜரும், 11வது நூற்றாண்டுல மாத்வாச்சாரியாரும் அதுவும் இது பண்ணியிருக்காங்க. இந்த பிரம்மசூத்திரம்ங்கிறது ரொம்ப அற்புதமான இது. உபனிஷதம் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்க எல்லாருமே தெரியும். எப்படி உபநயனம்னா கண்ணுக்கு அருகில் அப்படின்னு அந்த பூனங்க மாதிரி, இந்த உபநிஷதம்ங்கிறது வந்து இறைவனுக்கு அருகிலேயே நம்ம கூட்டின்னு போகிறது. 108 உபனிஷதம் இருக்கிறது. அதுல சில இதெல்லாம் கிடைக்கவே இல்லை. 12 உபனிஷம் வர அதெல்லாம் இருக்கு. பகவான் அரவிந்தர் வந்து ஈஷா உபனிஷதம் அது தனியா கம்ப்ளீட்டா ரொம்ப அற்புதமான புஸ்தகமாக போட்டிருக்கிறார். அப்புறம் கேனோ உபனிஷதம் அதையும் அப்படி அந்த கேனோ உபனிஷதம் போட்டது அந்த இதோட நம்ம ஆசிரமில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மேலும் ஒரு 6 உபனிஷத்துங்களுக்கு டிரான்ஸ்லிட்டர் பிரெஞ்சு இதுல சான்ஸ்கிரிட்ல எழுதிட்டு டிரான்ஸ்லிட்டரேஷன் அதோட இதை எழுதிட்டு டிரான்ஸ்லேஷன் மட்டும் பண்ணியிருக்கிறார் பகவான். இந்த கடோபனிஷம், சேஸ்தாரணிஷம் இதெல்லாம் கூட அதுல வரும். இந்த 2 புஸ்தகம். இந்த உபனிஷதங்கிறது 108 உபனிஷதம். அடுத்தது பகவத்கீதை. இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாமே தெரியும். பகவான் வந்து கிருஷ்ணர் வந்து அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ணது பகவத்கீதை. அதுவும் எங்க உபதேசம் பண்ணார்னா குருக்ஷேத்திரத்தை போய் உபதேசம் பண்ணார். அதுல வந்து 700 ஸ்லோகம் இருக்கு. 6 ஸ்லோகமா. முதல்ல 6 கர்ம காண்டம், அடுத்த 6 வந்து பக்தி காண்டம், அடுத்த 6 வந்து ஞான காண்டம் அப்படி சொல்லிட்டு 700 ஸ்லோகம். நம்ம பாரதத்துல வந்து 4 கா வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். இதை பத்தி நிறைய விஸ்தாரமா பார்த்துட்டோம், காயத்ரி. 2வது வந்து கோ அப்படின்னு சொல்லிட்டு பசு. 3வது வந்து கங்கை, கங்கை போல் புனிதமானது அப்படின்னு சொல்லிட்டு வற்றாத நதி அது. 4வது இந்த பகவத்கீதை. ஆக இந்த பகவான் வந்து எஸ்ஏசான் பகவத்கீதான்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமா அது உங்களுக்கு தெரியும். ஆக இந்த 3க்கும் என்ன பேரு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா
பிரஸ்தான திரயம் அப்படிங்கிறது அல்டிமேட் ட்ரூத். இதுல பிரம்மசூத்திரம்ங்கிறது தர்க்க சூத்திரம், உபனிஷதம்ங்கிறது ஸ்ருதி கேட்டது, பகவத்கீதைங்கிறது வந்து ஸ்மிருதி ஞானப்பாடம் பண்ணிண்டு. யாரு சொன்னா அப்படின்னு பாத்தீங்கன்னா பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு சொன்னான்னு இருக்கே தவிர சஞ்சயன் வந்து அவனுக்கு வந்து வியாசர் வந்து அந்த ஞான கண்ணை கொடுத்து திருதராஷ்டிரன் முதல்ல கொடுக்குறேன்னு சொல்றார். இந்த 18 நாள் போர்ல மகாபாரத போர்ல என்ன நடக்குதுன்னு நீ பாக்கலாங்கிறதுக்கு நான் பிறவி குருடனாவே இருந்துட்டு போறேன், நீ சஞ்சயனுக்கு அதை கொடுங்கோ, அவன்கிட்ட நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன்னு சொன்னான். அப்போ ஸ்மிருதி திரயம் அப்படிங்கிறது. ஸோ எப்படி இந்த மூன்றும் அல்டிமேட், அதாவது இதுல இருக்கிற உண்மையை தாண்டி இன்னொரு உண்மை சொல்ல முடியாது. பியாண்ட் டைம் அண்ட் ஸ்பேஸ் அண்ட் இதுல இருக்கிற உண்மைகள்லாம் காலங்களுக்கு அதை மாத்தவே முடியாதுங்கிற மாதிரி. இப்போ நம்ம பகவான் ஸ்ரீ அரவிந்தர் அன்னை அவர்களோட குழந்தைகள் நாம், அவர்களுடைய பக்தர்கள் நாம், நமக்கும் 3 இருக்கு. என்ன அப்படின்னா சாவித்ரி த மதர், பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் பை த மதர். அப்போ இந்த சாவித்ரிங்கிறத 23,867 லைன்களை பகவான் நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த மதர் பத்தி கொஞ்ச நேரம் முன்னாடி நம்ம பார்த்தோம், எப்படி 6 சாப்டரா வந்ததுன்னு சொல்லிட்டு மதரை பத்தி. அதனாலதான் பிரம்மஸ்ரீ கபாலி சாஸ்திரியார் வந்து மாத்ரு உபனிஷதம் அப்படின்னே சொன்னார் அந்த இது. அப்புறம் பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் ஒவ்வொரு முதல் சனிக்கிழமையும் போதும் இந்த பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் அதை பத்தி ரொம்ப அற்புதமாக முதல்ல MKR ஐயா அவர்கள் வந்து இது பண்ணிட்டு இருந்தார். இப்போ சங்கரன் ஐயா அவர்கள் வந்து இது பண்ணிட்டு இருக்கார். அந்த மதரே சொல்றாரு, யார் யார் யோகம் பாதையில போகணும்னு நினைக்கிறாளோ, யார் யார் பத்தி இறைவனை பத்தி இதெல்லாம் பண்ணணும்னு நினைச்சுக்கிறாங்களோ, யார் யாரு பண்ணோம் அவங்களுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அற்புதமான பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ்ல ஒரே ஒரு இதை நான் வந்து வாசிச்சுடுறேன். எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுக்கல, ஏன்னா ரொம்ப சிம்பிளா இருக்கும். நீங்க வந்து போய் பார்த்து வாசிச்சுக்கோங்க. ஏன் இதை நான் சொல்றேன் அப்படின்னா, இன்றைய தலைப்பு வந்து அடிக்கிற கைதான் அணைக்கும், டு ஸ்ட்ரைக் அண்ட் டு சக்கூர்னு. அத பகவான் அன்னை வந்து என்ன அற்புதமாக நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்கோ. பேஜ் வந்து 378. இது வந்து பாண்டிச்சேரியில ஜூன் 22, 1920 மதர் எழுதினது. ஆனா அவங்க மதர் வந்து பிரெஞ்சுல எழுதியிருக்காங்க. பகவான் வந்து அதை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்திருக்கிறார். அதனால மேல ஒரு ஆஸ்ட்ரிச் மார்க் போட்டிருக்கும். எதெல்லாம் ஆஸ்ட்ரிச் மார்க் பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்ஸ் பை த மதர்ல இருக்கோ அதெல்லாம் பகவானே பிரெஞ்சுல இருந்து மொழிபெயர்த்தது. இந்த இது அன்னை சொல்றா, பகவானோட லாங்குவேஜ் எல்லாம் ரொம்ப கஷ்டம், அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு படிச்சு 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 இது பண்ணணும்னு. நான் வந்து என்னோடதெல்லாம் படிக்கும் போதே புரியும்ன்றா. ஸோ இப்ப நான் படிக்கிறேன். அது வந்து எப்படி எவ்வளவு தூரம் டு ஸ்ட்ரைக் அண்ட் டு சக்கூருங்கிறது ரொம்ப அழகா பொருந்துறதுன்னு நீங்களே பாருங்க. ஆஃப்டர் கிராண்டிங் மீ த ஜாய் which surpasses all expression, thou hast sent me, O my beloved Lord, the struggle, the ordeal, and on this too I have smiled as one of thy precious messengers. பாத்தீங்களா எவ்வளவு சந்தோஷத்துல என்னெல்லாம் எடுத்துட்டு போயிட்டதுக்கு அப்புறம் பெரிய கஷ்டம் ஒண்ணு, ஆர்டியல் ஒண்ணு நீங்க குடிக்கிறீங்க, ஆனா அதை வந்து நான் சந்தோஷமா ஏத்துக்கிறேன் அப்படின்ற. அடிக்கிற கைதான் அணைக்கும், டு ஸ்ட்ரைக் அண்ட் டு சக்கூர். அதை பத்தி அடுத்து ரெண்டு சென்டென்ஸ்ல பியூட்டிஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். பிஃபோர் ஐ dreaded the conflict, for it hurt in me the love of harmony and peace. எனக்கு கஷ்டம் வரும்போதெல்லாம் அந்த அமைதியையும் இந்த ஒத்திசைப்பையும் ஹார்மனியும் அது ஒரு அசைச்சிடும். அதனால எனக்கு வந்து இந்த மாதிரி கான்ஃபிளிக்ட்லாம் வந்து எனக்கு முன்னெல்லாம் வந்த ஐயோ அப்படின்னு நான் போயிருவேன். பட் நவ், oh my God, I welcome it with gladness. It is one among the forms of thy action, one of the best means for bringing back to light some elements of work which might otherwise have been forgotten. இந்த மாதிரி ஒரு அடி அடிச்சதுனாலதான் அதான் சொல்றார், பகவானே சொல்றார், ஆன்றோர்களும் சான்றோர்களும் மகாகாலியோட அடியை ரொம்ப சந்தோஷமா வாங்கிப்பாங்க. ஏன்னா அவள் அருள் இன்றி 100 ஆண்டுகள் நடப்பது அவளோட அருள்னால, அவளோட அந்த அடியினால, சமருக்கு சிலையாத அந்த சண்டியோட அடியினால சீக்கிரமே இதெல்லாம் நடந்துரும் அப்படிங்கிறதுனால அப்படின்னு மதரும் சொல்றா. இட் கேரிஸ் வித் இட் எ சென்ஸ் ஆஃப் ஆம்பிளிடியூட், காம்ப்ளெக்சிட்டி, பவர், and even as I have seen the resplendent exciting the conflict, so also it is thou whom I see unraveling the enlargement of events.
and jarring tendencies and winning in the end. முடிவுல என்னது? அடிக்கிற கைதான் அணைக்கும், அணைக்கிற கைதான் அடைக்கும். கசக்கிற வாழ்வே இனிக்கும், இனிக்கிற வாழ்வே கசக்கும் சொல்லிட்டு இனிப்பு தான் கடைசியில வந்துருது. and the victory all that stays to wield thy light. உன்னை மூடின்னு இருக்கிற திரைகள் எல்லாம் இது தீச்சிடும். and thy power, உன்னோட பவர் எனக்கு கொடுக்கும். for out of the struggle it is a more perfect realization of thyself that must rise. இறைவனை நம்ம கண்டுபிடிக்கிறதுங்கிறது இந்த ஸ்ட்ரகிள் அதெல்லாம் அதுக்கு அப்புறம் தான் பெர்ஃபெக்டா வரும் அப்படின்னு சொல்றான். இப்பேற்பட்ட அதி அற்புதமான அன்னையோட பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன் வச்சுட்டு என்னோட இன்றைய டாக்க முடிச்சுக்கிறேன். நன்றி. சத்தியம் ஞானம் ஜோதிரரவிந்த, சத்தியம் ஞானம் ஜோதிரரவிந்த, சத்தியம் ஞானம் ஜோதிரரவிந்த. தேங்க்யூ சார்.